பகிர்ந்துக்க அன்போடு அழைக்கிறேன். இளமரசு சத்யராஜ் உட்பட அனைவருக்கும் வணக்கம். வேலு பிரபாகரன் அவர்களை பற்றி பல்வேறு கோணங்களில் எல்லாமே பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கின்றவர்கள் அவருடைய தொழில்நுட்ப திறமையை பற்றி எவ்வளவு பெரிய ஆற்றல் அவரிடம் இருந்திருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எப்படி கடவுள் மறுப்பு என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர் திரைப்படங்களை எடுப்பதற்கான துணிச்சல் வந்திருக்கிறது என்பதை பற்றி எல்லோரும் பேசி இருக்கிறார்கள். பொதுவாக பெரியார் கொள்கையை நோக்கி ஈர்க்கப்படுகின்றவர்கள் பல்வேறு கொள்கைகளின் வழியாக பெரியார் கொள்கையில் ஈர்க்கப்படுவார்கள். பலர் சமூக நீதி கொள்கையிலே ஈர்க்கப்படுபவர் உண்டு. சாதி ஒழிப்பு அதன் காரணமாக பெரியார் கொள்கையில் ஈர்க்கப்படுபவர்கள் உண்டு. ஆனால் கடவுள் மறுப்பு என்ற கொள்கையின் வழியில் பெரியாரில் நேரடியாக ஈர்க்கப்படுகின்றவர்கள் இருக்கிற கொள்கைகளிலேயே மிகப்பெரிய உறுதியான பெரியாரிஸ்டாக எப்போதுமே இருப்பார்கள். இதுதான் உண்மை. நம்முடைய இளமரசு சத்யராஜ் அவர்கள் கூட கடவுள் மறுப்பு என்ற கொள்கையில் தான் பெரியார்களுக்கு வந்தவர். அதனால் அவங்கெல்லாம் வந்து அசைக்க முடியாத பெரியாரிஸ்டாக இருப்பாங்க. அவர் நம்முடைய பிரபாகரன் அவர்கள் பெரியாராக தோன்றி பெரியாருடைய அந்த குழந்தை உரையை அவர் வெளியிட்டார். அந்த உரை மிகச்சிறப்பாக எல்லோராலும் இன்றைக்கும் பார்க்கப்படுகிற ஒரு உரை. பெரியார் பேச்சு மக்களிடம் சென்றடைவதற்கு மிகச்சிறந்த ஒரு வீடியோவாக அது இருக்கிறது. பெரியாராகவே நடித்தவர் நம்முடைய இளமரசு சத்யராஜ் அவர்கள். உடல் மொழியிலும் சரி பெரியாருடைய மொழியிலும் சரி பேசி பெரியாராகவே வாழ்ந்து பெரியாராக நடித்த ஒரு வரலாற்று சிறப்பு பெருமையை உடைய அவர். பெரியாராகவே வாழ்ந்த ஒருவருக்கு பெரியாராக நடித்தவர்கள் பெரியாரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திரைப்பட இயக்குனருக்கு இரங்கல் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த பிரபாகரன் அவருடைய மேடை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அதை தவிர வேறு எந்த அடையாளமும் அவருக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எனக்கு முன்னாலே பேசிய தோழர் அவர்கள் எப்போது பேசினாலும் பெரியாரை பற்றி பேசுவார். பகுத்தறிவு கருத்துக்களை மாறி மாறி பேசக்கூடியவர் என்று சொல்லி அவர் கூட ஒரு கதையை சொன்னார். பருத்தி விதையை பாறையில் விதைப்பதா, பருத்தி விதையை மண்ணில் விதைப்பதா என்று கேட்டதற்கு சொன்னார். அதற்கு பிரபாகரன் இப்படி கூட சொல்லி இருந்திருக்கலாம். பெரியாரிஸ் பருத்தி விதையை நிச்சயமாக பாறையில் விதைக்க மாட்டான், அவன் மண்ணில் தான் வைத்திருப்பான் என்று கூட அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட முட்டாள்களுடன் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது என்று அவர் சொல்ல வேண்டிய நிலைமை அவர் இருந்திருக்கிறார். ஆக அவர் இந்த கடவுள் பிரச்சனை, கடவுள் படத்தை பார்த்தது கூட அந்த கடவுள் எதிர்ப்பு பிரச்சனையை விளிம்பு நிலை மக்களுடைய ஏழ்மைக்கும் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்படுகின்ற சாதி இரண்டையும் வைத்து கடவுள் எதிர்ப்பை அவர் முன்வைத்தார். மக்கள் அந்த கருத்தை கொண்டு போனார். பாதிக்கப்படுகின்ற மக்கள் இந்த அறியாமையில் இந்த மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த அறியாமையில் மூழ்கி கிடக்கின்ற மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு சமுதாய மக்கள் கவலையோடு தான் இந்த கடவுள் மறுப்பு பேசப்படுகிறது என்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் கடவுள் படம் மற்ற படங்கள் எல்லாமே அவரிடம் எடுக்கப்பட்டது. எனக்கு அவரிடம் அதிகமாக சந்தித்ததில்லை, படங்கள்லாம் பார்த்துருக்கேன். மலேசியாவிலே பகுத்தறிவாளர் கழக மாநாடு ஒன்று நடந்தது. அதற்கு அவர் வந்திருந்தார். அப்போது ஒரு வாரம் அவர் அங்கே தங்கியிருந்தார், நானும் தங்கியிருந்தேன். அப்போது அவருடைய பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்னார், நான் ஒரு நவீன மனிதன் என்று சொன்னார். மற்றொரு கருத்தையும் சொன்னார். என்னை பெரியாரிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் என்னை பெரியாரிஸ்ட் என்று சொல்லுகிறதை விட அம்பேத்கரிஸ்ட் என்று சொல்லுவதற்கு நான் அடையாளப்படுத்துவதற்கு பெருமைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு மற்றொரு கருத்தை சொன்னார். பெரியாரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களை அம்பேத்கரிஸ்டாக சொல்லிக்கொள்ள வேண்டும், அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறவர்கள் எல்லாம் தங்களை பெரியாரிஸ்டுகளாக சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் உண்மையான ஒரு சமூக மாற்றத்திற்கான அடையாளமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு திரைப்படத்தில் கலைப்புரட்சியின் மூலம் செய்திருக்கிறார்கள். இங்கே நிறைய வந்திருக்கிறது, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் சினிமாவில் பராசக்தி படம் வந்திருக்கிறது, இரத்த கண்ணீர் படம் வந்திருக்கிறது, கலைஞர் எழுதிய திரைப்படங்கள் எல்லாமே வந்திருக்கின்றன. இந்த படங்களை பற்றியான ஒரு விமர்சனங்கள் பொதுவாக என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அறிவாளிகள் வட்டத்தில் இந்த திரைப்படங்கள் ஒரு திரைப்பட மொழியில் கலை இலக்கிய பார்வையில் கலைநயத்தோடு இல்லை, இவையெல்லாம் ஒரு பிரச்சார படங்களாக இருக்கின்றன, இவையெல்லாம் ஒரு பரப்புரை படங்களாக இருக்கின்றன என்ற ஒரு விமர்சனத்தை வைத்து
அதில் சொல்லப்பட்ட கருத்தை புறந்தள்ளிவிட்டு அந்த படம் பிரச்சார படம் என்பது ஏதோ ஒரு தகுதி வாய்ந்த தகுதி குறைந்த ஒரு படம் என்பதை போல ஒரு சித்திரத்தை அவர்கள் வைக்கிறார்கள். கலை இலக்கியத்தில் அதனுடைய அழகு என்பதும் பிரச்சார நொடி இல்லாமல் ஒரு படம் எடுக்கத்தான் வேண்டும் என்றும் யார் சொன்னது? அதற்கு யார் வரையறை செய்தது? மக்கள் சிந்திக்க வேண்டும், மக்கள் அதை பற்றிய ஒரு வாதத்தை நடத்த வேண்டும், மக்களுடைய அறிவு பாதையில் ஒரு வெளிச்சத்தை தர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற சொல்லப்படுகிற எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை வரவேற்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சார படத்தை எடுத்து அதன் வழியாக மக்களை சிந்திக்க செய்வது என்பது கலை இலக்கிய நுட்பங்களை விட, அழகு படங்கள் எடுப்பதை விட மிகச்சிறந்த படம் என்றுதான் நாம் கருத வேண்டிய நிலையில் இருக்கிறோம். மக்களை பற்றி கவலைப்படுபவர்கள் இந்த கலை அம்சங்களை பற்றி அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய ஒரு கருத்துக்களை வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, பிரச்சாரத்தை நேரடியாக பண்றாங்க. அதில் என்ன இருக்கு தப்பு? அதில் ஒன்றும் தப்பு இருக்கான்னு தெரியாது. அதாவது தகுதி திறமை அப்படிங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த விஷயம். தகுதி இல்லாதெல்லாம் வந்துடுறான், மதிப்பெண் தான் ஒரு பெரிய தகுதி, அவங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு என்று சொல்லப்படுகிற மனைகளுக்கும் இந்த பிரச்சார படம் அப்படிங்கிறதா ஒரு தரம் குறைந்த படம் அப்படிங்கிற உறவுகளுக்கும் வேறு வித்தியாசம் இருப்பதாக தெரியல. அப்ப சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்றவர்கள் பிரச்சார படங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் பெரியார் மக்களையே திருத்துறார். அவருடைய அழகு மொழியில, கலை இலக்கிய மொழியில, அடுக்கு மொழியில எல்லாம் பெரியார் பேசல. அந்த கருத்தா மக்களுடைய இதயங்களை போய் உட்காரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. நம்முடைய வெங்காயம் இயக்குநர்கள் சொன்ன போது கூட ஒரு கருத்தை சொன்னார். அதாவது தன்னுடைய மரணத்தின் தருவாயில் கூட தான் அவரிடம் உறுதிமொழி தந்ததை போல அந்த படத்தினுடைய உரிமையை அவருக்கு வழங்க வேண்டும் என்று அவர் சொன்னார் என்று சொன்னார். இதில் ஒரு கருத்து இருக்கிறது. ஒரு கடவுள் மறுப்பை பேசுகிறவர்கள், பெரியாரியலை பேசுகிறவர்கள் மரணத்தை எப்படி வரவேற்கிறார்கள்? நிச்சயமாக ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் மரணம் அவனுக்கு இருக்கிறது. மரணத்தை துணிவோடு வரவேற்க வேண்டிய ஒரு கொள்கையோடு தான் ஒரு பெரியாரிஸ்ட் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பெரியார் பொதுவாக மரணத்தை பற்றி எழுதுகிற பல அறிக்கைகளை அவர் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய துணைவியார் நாகமையார் இறந்தபோது அவர் எழுதிய அறிக்கை என்பது மிகச்சிறந்த ஒரு இலக்கியம் வாய்ந்த ஒரு அறிக்கை என்று கூட சொல்லுவார்கள். அவர் எனக்கு துணைவியாக இருந்தாரா, தோழராக இருந்தாரா, நண்பராக இருந்தாரா என்றெல்லாம் சொல்லி எழுதிவிட்டு நான் அவருடைய ஒரு அந்த எப்படியெல்லாம் அவர் இருந்தார் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்றப்ப சராசரி வயதை விட அதிக வயதுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால அவர் இப்ப இறப்பை சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவர் உயிருடன் இருக்கின்ற வரை என்னை பற்றி அதிகமாக அவர் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார். என்னை பற்றி அவர் கவலைப்பட்டுக் கொண்டே தன்னுடைய உடல்நலத்தையும் அவர் கெடுத்து கொண்டவராக இருந்திருக்கிறார். எனக்கும் இப்படி ஒரு மனைவி இருக்கிறாரே என்ற ஒரு சுமையாகவும் இருந்து கொண்டிருந்தது. அப்போது என்னுடைய துணையார் அவர்கள் இறந்து விட்டார் என்றால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து நான் முழுமையாக விடுதலை பெற்று விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய துணையாருடைய இரங்கலுக்கு கடைசியாக முடிக்கிற போது எனக்கு குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுதலை 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 என்றுதான் அந்த இரங்கல் செய்தியை பெரியார் முடிச்சிருப்பார். ஆக மரணத்தை சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரியாரிஸ்ட் மரணத்தை எப்படி சந்திக்கிறான், வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறான், வாழ்க்கையினுடைய நடத்தக்கூடிய விழாக்களை எப்படி எதிர்கொள்கிறான், எப்படி ஒரு மனநிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இவையெல்லாம் ஒரு நாத்திகவாதியாக பகுத்தறிவாதியாக வாழ்க்கையை பார்க்கிறவருக்கு தான் அது சொல்லி. நம்ம சத்யராஜோட அடிக்கடி சொல்வார், நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், எனக்கு எதை பற்றி கவலை இல்லை, எனக்கு மூட நம்பிக்கைலாம் எது கவலை இல்லை. அது உண்மை, அதெல்லாம் பொய்யான விஷயமே கிடையாது. நீ எப்படி ஒரு வாழ்க்கையோ எல்லா பிரச்சனையும் தலையில போட்டு சுமந்துக்கிட்டு இதுல பெரிய விஷயம் இருக்குது அப்படிலாம் ஒரு நம்பிக்கைகளும் மித்து இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா ஒரு குழப்பமான வாழ்க்கை தான். ஒரு தெளிவான வாழ்க்கை முறையை, சிந்தனை ஓட்டத்துடைய வாழ்க்கை முறையை, ஒரு லட்சியபூர்வமான வாழ்க்கை முறையை, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை துணியக்கூடிய ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவத்தில் இருக்கு. அதோட உச்சகட்டம் கடவுளை மறுத்துட்டாங்கிறப்ப அவனுக்கு எதை பத்தியுமே பிரச்சனை கிடையாது. அப்படி எளிமையான நல்லா வாழ்ந்திருக்காரு. அப்ப கடவுள் மறுப்பு சிந்தனையோட வாழ்ந்து காட்டிய ஒருவராக நம்முடைய பிரபாகரன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு நினைவிடம் கூட சொல்லுவாங்க. ஆமா, லெனினுக்கு இது வச்சிருந்தாங்க, அவருடைய உடலை அப்படியே பக்குவப்படுத்தி மாஸ்கோவில் வச்சிருந்தாங்க. அப்போ இங்கேருந்து போன ஒரு எம்பிகள் டெலிகேஷன்ஸ் அவங்க போனப்போ நீங்கள் நீங்கள்லாம் பகுத்தறிவு நாத்திகெல்லாம் பேசுகிறீங்க, அப்போ சோவியத் ரஷ்யாவில் நாத்திகெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி இறந்து போனோடைய உடலை இப்படி பாதுகாத்து வச்சு அது ஒரு சாமி மாதிரி கும்பிட்டுருக்கீங்களே, இது எப்படி அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு காவலர்கிட்ட கேட்டப்ப அது ஈவிகே சம்பத் அவர்கள் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் ராமசாமி இவங்கெல்லாம் போன குழுவில் கேட்டப்ப அங்கே இருக்கின்ற அந்த அதிகாரி என்ன பதில் சொன்னார்னா,
இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அறிவியல் வரும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த அறிவியல் வருகின்ற போது நாங்கள் எழுப்பி வைக்கின்ற முதல் மனிதனாக லெனின் இருப்பார் என்பதற்காக நான் அந்த இடத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ இறந்து போகின்றவர்களை உயிர்ப்பிப்பதற்கு நோக்கி விஞ்ஞானம் போய் கொண்டிருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, உயிர்களை செயற்கையாக உருவாக்க முடியும். செயற்கை உயிர்கள் உருவாக்கப்பட்ட டிஎன்ஏவை செயற்கையாக உருவாக்கி ஒரு ஒன்றுமில்லாத செத்து போன ஒரு உடலுக்குள்ள டிஎன்ஏ வச்சு அந்த உயிரை செயல்பட்டு நடமான வச்சு அதுக்கு சிந்தட்டிக்கா என்ற பெயர் வைத்து கனடாவிலிருந்து ஒரு ஆய்வு கண்டறிக்கப்பட்டு உயிரை கடவுள் இல்லாமல் எப்படி உயிர் சொன்னாரு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு அறிவியல் விட கொடுத்துச்சு. உயிரை நாங்கள் உண்டாக்குவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அறிவியல் போயிட்டு இருக்கு. இப்போ அறிவியல் மருத்துவ விஞ்ஞானம் அன்றாட வளர்ந்துட்டு இருக்கிறப்ப மரணமே இல்லாத ஒரு பாதையை நோக்கி போகின்ற அறிவியல் வளர்ச்சியில் இந்த அறிவியல் கொள்கையை பேசுகின்ற ஒரு மனிதராக அவர் இருந்தார். இந்த காதலை பற்றி அவர் எடுத்திருக்கிற ஒரு படம், அது நம்ம வெங்காயம் ஜெயக்குமார் கூட அந்த பெரிய எங்கள் கூட்டத்தில் சொன்னார். அவர் என்ன கேட்டான்னு சொன்னா, ஒரு பெண்ணை பார்த்தவுடன் நீ முதல்ல என்ன நினைப்பாங்க என்று ஒரு கேள்வி பிரபாகரனோட கேட்டதாகவும், இவர் சொன்னார், ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வராங்க, வந்தோடனே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா வாங்கன்னு சொல்லுவோம், தண்ணி கொடுப்போம், காஃபி கொடுப்போம். அப்போ அந்த பெண்ணு உங்களை பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க அப்படின்னா கும்பிடு போடுவாங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெண்ணு ஒரு வீட்டுக்கு விருந்தார வந்தப்ப முதல்ல அந்த பெண்ணு என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய மாறாப்பை எடுத்து மேலே இழுத்து விடுவாங்க. இயற்கையாகவே கை அங்கே போய் தான் வேலை செய்யும். அப்போ என்ன காரணம், அந்த பெண்ணுக்கு அப்படி தன்னை உடலை மறைத்து கொண்டு வாழணும் ஜீன்ஸ்லேயே ஏற்றி வச்சிருக்கோம். அப்போ இந்த ஜீன்ஸ் எல்லாம் மாற்றி அமைக்கணும் தான் பெரியார் பெண்களுக்கான ஆண்களுக்கான உடை வித்தியாசம் இருக்கக்கூடாது, ஒரு யூனிசெக்ஸ் 2 பேருக்கும் பொதுவான ஒரு உடை வேணும். அப்போ இந்த காதல் அப்படிங்கிறதும் பாலியல் என்பதும் எப்படிப்பட்ட அறிவியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு படம் எடுத்து அதை படமாக பேசினார். இது ஒரு அறிவியல் ரீதியாக பெண்ணியத்தை அவர் பேசியிருக்கிறார், கடவுள் மறுப்பையும் அவர் பேசியிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இயக்குனர். ஏற்கனவே நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் மிகப்பெரிய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்கிறார் நாடகத்துறையில். திரைப்படத்துறைக்கு வந்ததற்கு பிறகு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவர் தன்னுடைய பகுத்தறிவு கருத்துக்கள் எல்லாம் துணிச்சலாக பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார். எதிர்நீச்சல் போட்ட ஒரு புரட்சி நடிகராக நடிகர் எம்.ஆர். ராதா இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய நாடகம் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு காவல்துறையுடைய ஒப்புதலோடு தான் அந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு சட்டமே எம்.ஆர். ராதா அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் பிறகு நீதிமன்றத்திலே 2 காலத்திற்கு பிறகுதான் அந்த சட்டம் நீக்கப்பட்டது. அப்படி நாடகத்திலே மிகப்பெரிய புரட்சியை நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஏராளமான செய்திகளை சொல்ல முடியும். ராமன் வேஷம் போட்டுக்கொண்டு மேடையில் வந்திருக்கிற நேரத்தில் ராமன் வேஷத்தோடு கைது செய்து சிறையிலே போன வரலாறுகள்லாம் நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களுக்கு உண்டு. அத்தகைய புரட்சிகளை நாடகத்துறையிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல படங்கள் இன்றைக்கு பேசக்கூடிய படங்களாக இருக்கின்றன. ஆனால் கடவுள் இல்லவே இல்லை என்ற கருத்தை நேரடியாக மக்களிடம் பேசி அந்த படம் வசூலாகிறதா வசூலாகவில்லையோ இந்த கொள்கையை கொண்டு சேர்ப்பவன், இந்த கடவுள் மறுப்பதான் என்னுடைய அடையாளம் என்ற ஒரு அடிப்படையிலே வாழ்ந்து காட்டிய ஒரே இயக்குனர் என்ற பெருமைக்குரியவராக அவர் இருக்கிறார் என்று கூறி அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். ராஜேந்திரன் ஐயா பேசும்போது ஒரு பெரியாரிஸ்ட் மரணத்தை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. முதல் நாள் நைட்டு அவர் நம்ம ஒருத்தரை சந்திக்க போகணும், தம்புட சந்திக்க போகலாம், நாளைக்கு டாக் ஸ்டூடியோவில் இருக்காராம், நாளைக்கு 11 மணிக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு நான் அவர் வந்திருக்காரு, அவரை சந்திக்கிறதுக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் அடுத்த நாள் 10 மணிலேருந்து அவருக்கு கூப்பிட்றேன், சார் நம்ம எங்கே மீட் பண்ணி போகலான்ட்டு. ஃபோனே எடுக்கல. ஒரு 12 மணிக்கு எடுத்து சொல்கிறாங்க, சாருக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எனக்கு பதறிடுச்சு. நானும் மாறன் சாரும் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு போகிறோம். பல கனவுகள். அன்னைக்கு நைட்டு முழுக்க ஏஐயில் என்னென்னலாம் பண்ணணும், எப்படி க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணுறது, என்னென்னமோ விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற மனுஷன், அவரை போய் எப்படா நம்ம எதிர்கொள்கிறது, அவர் சொன்ன கனவுகள்லாம் என்ன ஆகும், அவருடைய திட்டங்கள்லாம் என்ன ஆகும், எப்படியும் போனால் கையை பிடிச்சிட்டு அழுதுருவார் அப்படின்ட்டு நான் மனசை தடப்படுத்திட்டு போகிறேன். அவரை போய் பார்க்குறேன். ஏம்மா என்னம்மா செம காமெடி ஆகி போச்சுமா, நைட்டு திடீர்னு வேத்து போச்சு, திடீர்னு எனக்கு ஹார்ட் அட்டாக்குன்ட்டானுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மனசை ஒரு மாதிரி தயாராகிட்டு எப்படி நான் இதை அவரை முகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் சிரிச்சிட்டு செம்ம காமெடி ஆகி போச்சுமா அப்படின்னார். அந்த மாதிரி தான் அவர் மரணத்தை அவரோட வாழ்நாள ராஜா சார் சொன்னார், இல்லை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்துடுவே அப்படின்னு சொன்னேன், இல்லைம்மா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு சம்பவம் சொன்னார். மரணம் இயற்கை அப்படிங்கிறத அவர் உள்வாங்கி இருந்தார். அப்படி அந்த அன்னைக்கு உடலெல்லாம் வேர்த்து இன்று நம்மளுடைய கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைச்சா
அவன் மனசுல யாருடைய முகம் ஞாபகம் வருதோ அவன் தான் அவன் வாழ்நாளில் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த மாதிரி வேலுப்பிரபாகர் சார் இன்னைக்கு நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு அவர் நினைச்ச அந்த ஹார்ட் அட்டாக் வந்த நிமிடத்தில் அவர் ஃபோன் பண்ணது பாடகர் ஆதிக்குரலன் அந்தோணிதாசன் அவர்களுக்கு தான். உடனடியாக ஃபோன் பண்ணி எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நிமிடமே இவர் போய் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாரு. அந்த ஒரு மாபெரும் மனிதனாக அவர் மனசில் நின்றதுனால தான் அவர் ஞாபகம் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவருடைய நினைவுகளை, அவர் கூட பழகின அந்த நினைவுகளை அந்தோணிதாசன் அவர்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்குவார். அரங்கில் நிறைந்திருக்கின்ற ஐயாவின் அன்பை பெற்றவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன பேசுகிறேன்னு தெரியல, எனக்கு கண்ணீர் தான் வருது. ஐயாவோட அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா வகையிலையும் பயணித்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. என்னோட பயணம் சின்னது தான். கரெக்டாக 2 வருஷம் 4.5 மாதம் ஆகுது ஐயாவோட நான் பழக ஆரம்பித்து. அதுக்கு முன்னாடி நான் ஐயாவுடைய ரசிகன். நாளைய மனிதன் படம் வந்திருக்கப்போ எங்கள் வீட்டில் நான் உண்டியலை உடைச்சி, எங்கள் அம்மா கட்டடத்து வேலை பார்த்துட்டு சேர்த்து வச்சுருந்த உண்டியலை உடைச்சிட்டு தஞ்சாவூர் திருவள்ளுவர் தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் கூட அந்த படத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்து அப்போ தான் ஐயாவோட பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னது மாதிரி பாகம் 2ன்னு அதில் வந்துச்சு, அதிசய மனிதன். அதையும் நான் எப்போ வரணும் வெயிட் பண்ணி பார்த்து அப்படி தீவிர ரசிகன் ஆனவன். அவரை எப்பாச்சும் ஒரு முறை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சினிமாவுக்கு வருவேன்னு நினைக்கல. நான் இருந்தது கரகாட்ட கலையில். நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஐயாவை எப்படியாச்சும் நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னோட கூட இருக்கிற தம்பி மூர்த்தி தான் அடிக்கடி சொல்லாப்புல, நான் ஐயாவை அடிக்கடி பார்ப்பேன், ஐயாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. என்னை ஒரு முறை ஐயாட்ட கொண்டு போய் காட்டி விடு மூர்த்தி அப்படின்னு சொன்னேன். அப்போ ஐயா அந்த சிங்கப்பூர் டீ கடைக்கு ஏத்தாப்புல சந்தில் உள்ளற ஒரு சின்ன ஒரு இதில் இருந்தாங்க. அப்போ தான் அங்கே போய் ஐயாவை முதல்ல பார்க்குறேன். அன்னைக்கு ஆரம்பித்த பழக்கம். எங்கள் அப்பா தான் இறந்துருந்தாங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா, ஒரு வழிகாட்டியா, ஒரு ஆசானா, ஒரு நண்பரா என்னோட ரொம்ப பயணிச்சிருக்கிறாங்க ஐயா. ஒரு நாளைக்கு நாங்கள் 3 வேளை சந்திப்போம். காலை, மதியம், இரவு 3 வேளையுமே சந்திப்போம். முழுசாக கூட நாங்கள் இருப்போம். ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஐயாட்ட இருக்கிற நிறையா பண்புகளில் ஒரு பண்பு என்கிட்ட இருக்குது. அது என்ன பண்புனா அம்மாவை பார்த்துக்கிறது. ஐயாவுக்கு அம்மானா உயிர், அந்த அம்மாவுக்கு ஐயானா உயிர். நேற்று கூட நான் போய் பார்த்தேன். ரவி சார் இருந்தாங்க. நான் இங்கேருந்து போகிறேன், அம்மாவோட அழுகு சார் கேட்குது. எங்கே சார் அம்மான்னு கேட்குறேன். ஐயா உட்காந்துருக்க ரூமில் போட்டோக்கு முன்னாடி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. எனக்கு அழுகு வந்துருச்சு. இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது. அந்த அம்மா நான் செத்து அவர் இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அழுகை தவிர அவர் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐயா எல்லாருக்கிட்டையும் எத்தனை விதமாக அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அதை சாதிச்சிருக்காங்க இதை சாதிச்சிருக்காங்க அப்படின்னு ஐயா என்கிட்ட பழகும்போது அன்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அன்பு தான் எனக்கும் அவருக்கும் ஒரு அடித்தளமாக இது வரைக்கும் இருந்துச்சு. பேச்சே வரல, அந்த அளவுக்கு ஐயா என்னோட பழகிருக்கிறாங்க. எனக்கு என் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் என் குடும்பத்தில் ஒருத்தராக, என் பேரம்பேத்திகள் அவர் பேரம்பேத்திகளா, என் பிள்ளைகள் அவர் பிள்ளைகளாக தான் பார்ப்பாங்க. எந்த நேரம் வரும்போது பழங்களோட தான் வருவாங்க. அவரு கூட எனக்கு அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் கெஞ்சும், ஐயா வாங்கய்யா, நான் ஒரே ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு. இல்லைங்கய்யான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதி விதைங்கய்யா அப்படின்னு என்னை அடிக்கடி ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறையா துன்பத்தில் நான் தோழுவேன். ஒரு 20 குடும்பத்தை வச்சு கட்டி ஆண்டுகிட்டு இருக்கேன் ஐயா, கஷ்டமாக இருக்கையா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அடிக்கடி தைரியம் சொல்லுவார் ஐயா. ஐயாவுடைய ஒரே ஒரு ஆசை என்னால் நிறைவேற்ற முடியல. எப்படியாச்சும் இந்த பாட்டை நீங்கள் உங்கள் குரலில் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் ஐயா அந்த பாட்டை இசையமைச்சிருக்கிறவங்க ஐயா இசைஞானி ஐயா இசையமைச்சிருக்காங்க, மலேசியா ஐயா பாடியிருக்காங்க. அதை நான் பாடணும்னா அது அனுமதி அவங்கள்ட்ட வாங்கணுமே அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக நான் அதை அனுமதி வாங்கி தந்து நீங்கள் அந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் மறுபடி அந்த மியூசிக்லேயே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக மியூசிக் பண்ணாலும் சரி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுதான் என்னால் முடியாமல் போச்சு வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷனை, ஒரு ஆளுமையை எப்படி நிம்மதியில் என் வாழ்க்கையில் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஐயாவுடைய ஆசி எப்போ என்னோட இருக்கணும், நம்மளோட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ உள்ள தலைமுறைக்கும் பின்னாடி உள்ள தலைமுறைக்கும் ஐயா பெரியாருன்னா ஐயாவோட முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு சாதனைகளை செஞ்ச ஐயா என்றைக்கும் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்துல எனக்கு அதிகமாக பேசுகிறதுக்கு வார்த்தை வரல. ஐயாவோட கடைசி காலத்தில் இருந்து
இது நாள் வரைக்கும் அவருக்கு தேவையான அனைத்தையும் பக்கத்தில் இருந்து பண்ண எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவோட ஒரு மகனாக நான் இருந்து ஐயாவோட குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐயா வந்து டக்குன்னு போய் யார்ட்டையுமே கேட்கவே மாட்டார் எதுவுமே. நான் கூட சொல்லுவேன், ஐயா நீங்கள் போய் கேட்க வேண்டியது நாங்கள் எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி எதுவுமே நீங்கள் ஒருத்தவங்க சொன்னாங்க அவர்கிட்ட காசு இல்லாட்டாலும் இன்னொருத்தட்ட காசு வாங்கி கூட கொடுப்பாங்க அப்படின்னு. சொன்ன மாதிரி நான் ஒரு ரெக்கார்டிங் போயிட்டுருக்கிறேன். என்னோட தான் பேசிட்டு போகிறாங்க. நானும் தம்பி மூர்த்தியும் போகிற ரெக்கார்டிங்க்கு அவங்க முடிச்சுட்டு வெளியில் வரோம். ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எங்கே இருக்கிறீங்கன்னு. எப்போவுமே ஃபோன் பண்ணும்போது ஒரு சாதாரணமாக பண்ணுவாங்க. அன்னைக்கு பேசும்போது ஏதோ ஒன்று ஒரு அழுத்தம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னங்கன்னு கேட்டேன். வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கன்னு சொன்னேன். வந்துக்கிட்டே இருக்கிற மறுபடியும் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோடனே மூர்த்தி நான் வீட்டுக்கு போகிறேன், நீ இந்த பைக் எடுத்துகிட்டு போய் ஐயா போய் கூட்டிகிட்டு வா, இல்லாட்ட ஊசி போடுவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். அங்கே மனோசார் வீட்டுக்கிட்ட போகும்போது மனசு கேட்கல. சரி வண்டியை திருப்புங்க அங்கேயே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு போனால் அம்மா மடியில் படுத்துருக்குறாங்க. வேர்த்து ஓடுது. அம்மா சேலை வச்சு தொடச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே புரியலை. உடனே நான் மூர்த்திக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே அவர் ஆஸ்பத்திரியில் வந்து இது வரைக்கும் நான் இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியல. ஏன்னா எனக்கு என் ஊர் தஞ்சாவூர், என் குடும்பத்தில் எல்லாம் முடியாமல் இருக்காங்க. இல்லைன்னா நான் ஐயாவோட கடைசி வரைக்கும் இருந்திருப்பேன். அந்த நேரத்தில் அதுலேருந்து இது வரைக்கும் மூர்த்தியாக இருக்கட்டும், ஜெகதீஷ் ஐயா இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், குடும்பத்தினர்கள் எல்லாமே ஐயாவுக்கு எந்த குறையெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வேளை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் கேசட்டில் தான் பாட முடியல. இந்த மேடையில் ஐயா ஆசைப்பட்டது மாதிரி ஒரே ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் நான் பாடலான்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய வேண்டுதலோட, உங்களுடைய அனுமதியோட. பாரதமே புண்ணியத்தின் பூமியடா, இங்கே பிறந்தவங்க எல்லோருமே பாவியடா. ஊரிலே உலகத்திலே உனக்கும் எனக்கும் மத்தியிலே எத்தனை எத்தனை சாமியடா. அட காட்டிலே மேட்டிலே மலையிலே மடுவிலே அதுக்காக எத்தனை எத்தனை கோவிலடா. இருந்தாலும் அப்ப என்ன இப்ப என்ன, எப்பவுமே ஏழைக்குத்தான் விடியலடா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அடக்கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா. இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையா நரிக்குதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா, சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. கல்லுக்குள்ள இருக்கா மண்ணுக்குள்ள இருக்கா, கண்டவங்க இருந்தா வாங்கடா. மூலக்கட்ட மனுஷன் வேலை வெட்டி மறந்து சாமி கண்டு பிடிச்சா போங்கடா. அரணசமா கடவுள் பக்தி இல்ல மனுஷன் ஏழைய வதைக்கலாமா. அவன் உழைப்ப இவனு தனித்தான் சுரண்டி வயிற்றில் அடிக்கலாமா. அட ஊற அடிக்கிறவன் காக்கா பிடிக்கிறவன் பூஜை நடத்துறது எதுக்காக. எந்த கடவுளுக்கும் லஞ்சம் கொடுத்து புட்டா கண்டுக்காம விட்டுடுமா அதுக்காக. இதெல்லாம் ஐயா நினைச்சது. நான் இசையோட பாடணும்னு ஆசைப்பட்டேன். ஐயாவோட இந்த படத்திறப்பு விழாவில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீர வணக்கம் ஐயா வேலுபிரபாரன் ஐயா அவர்களுக்கு நன்றிங்க. அண்டமெங்கும் இருக்கும் ஆண்டவனுக்கு அதுக்கு கண்ட கண்ட இடத்துல கோயிலு. அடமட்டைகளை உடைக்கும் சண்டைகளை மண்டைகளை உடைக்கும் சண்டைகளை வளர்த்தா மனுஷனின் போல பேசுவாயிலு. தாத்தா படித்த மந்திரத்தில் இருந்து மரமும் முளைச்சு வருமா. அடியாத்தா உனக்கு வேப்பிலையாடிச்சா வாழும் வரமும் கிடைச்சு விடுமா. கஷ்டம் ஏதுமின்றி டெஸ்டில் டூப்பில் ஒரு பாப்பா பிறந்ததுங்க அதிசயமா. நித்தம் அரசமர சுத்தி வருவதில் அக்கா உனக்கு ஒரு பிள்ளை வருமா. அறிவிருந்தா
கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. ஹே, அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அடக்கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதாடா. இந்த மனுஷனின் மூளைய பக்தி என்னும் கரையா நரிக்குதாடா. மனுஷனுக்கு பிரச்சனையா, சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா. சிறப்பா இந்த நிகழ்வை வேற ஒரு தளத்துக்கு மாற்றின ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட பேசின அந்தோணிதாசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. குறிப்பாக வேலுப்பிரபாகரன் சாருடைய எல்லா கருத்துக்களையுமே இங்கே காட்சி வடிவமாக மாற்றுறதுல தான் ஒரு பெரிய சிக்கலே இருந்துச்சு. எங்கிட்டையுமே அவர் சொன்னது என்னென்னா, எப்பெல்லாம் என்னென்ன கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு தோணுதோ அதையெல்லாம் காட்சியாக மாற்றுறதுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் காசு. எப்பெல்லாம் அவருக்கு காசு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஓடி வந்து கை கொடுக்குறவர்னு எனக்கு அறிமுகப்படுத்தினவர் சிட்டி பாபு அவர்கள். அவர்கள் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசணுன்னு ரொம்ப அன்போட கூப்பிட்றேன். கொஞ்சம் சீக்கிரமாக, ரொம்ப லேட் ஆச்சு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எங்கள் ஊர்லலாம் இந்த அளவுக்குலாம் ஒரு எங்கள் ஆந்திரா பார்டர் எங்கள் ஊர் அந்த பகுதியிலலாம் இந்த பெரியார் இது பற்றி அந்த அளவுக்கு விழிப்புணர்வே இருக்காது. நானும் கடவுள், புரட்சிக்காரன் இந்த படங்கள்லாம் எங்கள் ஊர் தியேட்டரில் பார்த்து அவர் மேலே ரொம்ப ஒரு பெரியாருடைய கருத்துக்கள் மேலே பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கின்னு இந்த அளவுக்கு ஒரு உள்வாங்கி அவருடைய கடைசி படம் இப்போ பண்ணியிருக்க படத்துக்கு என்னால் முடிஞ்சு அப்பப்போ பண்ணி ஒரு படம் பண்ணுற நிலைமைக்கு வந்தேன். ஆக்சுவலி சொல்லணும்னா அப்பப்போ முடிஞ்சளவு கூட, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா சொல்லுவார். ஆனால் அந்த அவுட்புட் பார்த்தா 1 lakh rupees லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு எடுப்பார். அந்தளவுக்கு ஒரு பெரிய டெக்னீஷியன் அவர் கடைசி போன மாதக்கிட்ட நான் சார் 2 பேரும் போயிட்டு இளையராஜா சாரையும் பார்த்துட்டு வந்தேன் சார். அவர் 2 பாட்டு ஆல்ரெடி 2 பாட்டு பண்ணியிருக்கார் அவர். சரி, இந்த RR ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அடுத்த மாதம் ஒரு இசை வெளியீட்டு விழாவும் பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே இது போல் ஆயிடுச்சு. இது மேலே என்ன பேசுறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருந்தேன். கடந்த ஒரு 7-8 வருஷமாக தினமும் ஒரு முறை இல்லை 2 முறை பேசுவோம். இது போல் ஆயிடுச்சு. மிகவும் வருத்தமான விஷயம். ஐயாவுக்கு வீர வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றி சார். வேலுப்பிரபாகரன் சாருக்கு எந்த தளம் கிடைச்சாலும் பேசிக்கிட்டே இருப்பார். சினிமாவில் பேசிட்டே தான் இருந்திருப்பார், என்னவோ தெரியல. அப்படி வாழ்நாள் முழுக்க தன்னுடைய கருத்தை பேசியே தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்த ஒரு அண்ணனுடைய தம்பி எனக்கு பேச வராதுன்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது. ராஜா சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசி ஆகணும். அவருடைய இது வரைக்கும் எந்த மேடையிலும் பேசலைன்னா கூட வேலுப்பிரபாகர் சாரோட இந்த நினைவேந்தல் அவருக்கு தொடக்கமாக இருக்கணும் அப்படின்னு அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அன்போடு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக சத்யராஜ் சார் மற்றும் தலைவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட பிஸி ஷெட்யூலில் வேலுப்பிரபாகரன் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு புரட்சியாளரை சாரி, இது என்னோட முதல் மேடை. நான் திருப்பி சொன்னேன் வேண்டாம்னு சொல்லிட்டு. அதான் ஓகே. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு கட்டத்தில் அதாவது நான் நினைப்பேன், அதாவது அவர் ஒரு பெரிய டெக்னீஷியன். அவர்கிட்ட தான் நான் கடவுள் படத்தில் ஒர்க் பண்ணேன், கேமராமேனாக ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் கது சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஆனால் அப்போ நான் நிறைய டெக்னீஷியனை பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக அதை செஞ்சு, ஆனால் அதை அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இவர் ரொம்ப சாதாரணமாக சில விஷயங்களை செய்வார், அது அவுட்புட் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், ஏன் இந்த கடவுள் மறுப்பு, இல்லை இது அது இது, நீ ஒரு டெக்னீஷியனா இல்லை நீ ஒரு டைரக்டரா வேறு ஃபிலிம்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவரோட சேர்ந்து இருந்த நண்பர்கள் பல பேர் கோடிக்கணக்கிலையோ லட்சங்கள்லையோ அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கும் அவருக்கும் அதுதான் ஒரு கான்ஃப்ளிக்டாகவே இருந்தது. ஆனால் அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா,
டேய் நான் செய்யலைன்னா வேற யார் செய்வா இதை, நான் செய்யலைன்னா யார் செய்வா அப்படின்றது தான் அவரோட ஒரே இதுவாக இருந்தது. பணம்ன்றது யார் வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த கருத்தை சொல்கிறதுக்கு நான் மட்டும்தான்டா இதை நான் ஃபிலிமில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத கடைசி வரைக்கும் அவர் ரொம்ப ஆணித்தரமாக இருந்தார். இந்த லாஸ்ட் அவர் அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த இந்த 10 நாள் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா பயணித்தோம் அவரோட டே நைட் ஒவ்வொருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி. அப்போ அந்த 10 நாளும் அவரோட டிஸ்கஷன் எல்லாமே ஃபிலிம் பற்றி தான் இருந்தது. ஃபிலிம் பற்றி இல்லை நான் அடுத்து என்ன பண்ணுவோம், நான் வந்து இந்த தாடி ஷேவ் பண்ணோம் இதை ட்ரிம் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னப்போ கூட டேய் முடித்த உடனே இப்போ ஷூட்டிங் போனோம், அந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு சொர்க்கத்தில் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கலோகத்தில் பெரியார்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஐடியா பண்ணி இதை நம்ம இப்போ உடனே ஷூட்டிங் போனோம், இது பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அது ஹார்ட் அட்டாக் முன்னாடி வரைக்கும் அதுதான் பேசிட்டு இருந்தா. ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த அந்த 10 நாளும் அதை பற்றி தான் அவர் பேசிட்டு அதை அப்படி எடுக்கணும், அது இந்த ராஜ்குமார் கிட்ட அதை பேசியிருக்கேன் பாரு, அந்த பேக்ரவுண்ட் பாரு. ராஜ்குமாரும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கப்ப டெய்லி ஒன்று அனுப்புவாப்ல, சார் இந்த பேக்ரவுண்ட் ஓகேவா, இதுதான் அவரோட இது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அதாவது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதாவது ஓகே இனி நம்ம வெளியே வர மாட்டோம்னு. ஆனாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த படம் அந்த கடவுள் மறுப்பு இல்லை அதை பற்றி தான் அவர் சிந்திச்சிருந்தாரு. அப்படி ஒரு அண்ணனை நாங்கள் பெற்றதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இந்த தமிழ் மக்களுக்கு தேவையான சில கருத்துக்களை சொல்லி பதிந்தாக வேண்டும். அதை சொல்லும் இடத்தில் நான் தான் இருக்கிறேன். இதை இன்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாளை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளும் நிலை வரும். குடியரசு இதழை நானே எழுதி நானே படித்து நானே அச்சிட்டு நானே எழுதி நானே படித்துக் கொள்ளும் நிலைக்கு போனாலும் அதை வெளியிட வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லுவார். வேலுப்பிரபாகர் சாரும் அதே மாதிரி தான். அவருடைய படங்கள் என்ன மாதிரியான பணத்தை சம்பாதிக்குது, என்ன மாதிரியான லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்குதான்லாம் அவர் கவலையே படலை. இதை சொல்ல வேண்டிய இடத்துல ராஜா சார் சொன்ன மாதிரி இதை சொல்ல வேண்டிய இடத்தில் நான் தான் இருக்கிறேன், நான் சொல்லனா வேற யார் சொல்ல போறாங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவருடைய பயணம் இருந்துச்சு. அவர் என்னத்தை சம்பாதிச்சாரு அப்படின்னு ராஜா சார் சொன்னார். இத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காரு, நாங்கள்லாம் இருக்கோம், தொடர்ந்து அவருடைய வெகுமானமாக நாங்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதையும் ராஜா சாருக்கு தெரிவிச்சுக்கிறோம். இறுதியாக சத்யராஜ் சார் பேசுறதுக்கு முன்னாடி அர்ஜுன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த இடத்துல பேசினா ரொம்ப நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் குறுகிய உரையா சீக்கிரமா. ராஜா சாருடைய அவருடைய தம்பி, அவர் கடைசி நேரத்தில் அவர் வந்து தம்பி மகன், ராஜா சாருடைய மகன் வேலுப்பிரபாகர் சாருடைய தம்பி மகன், அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த தன்னுடைய கனவுகளை கையில் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபராக கவனித்த ஒரு முக்கியமான நபர் அவர். ஒரு சில விஷயங்கள் பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் வேலு. லைக் பெரியப்பாவோட நான் ஃப்ரெண்ட்லி ஆனது வந்து இந்த பாஸ்ட் 3 இயர்ஸில் தான். நான் வந்து அதுக்கு முன்னாடி டெல்லியில் படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்த உடனே பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போவோம். நானும் அப்பா வந்து ஸ்கூட்டியில் போயிடுவோம். அவர் வந்து ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு பயங்கரமாக இருப்பார். அவர் வந்து அந்த ரூம் நின்று நானும் பாட்டியும் பேசும்போது சடனாக வருவார். ஒரு சடன் என்ட்ரி, ஒரு பயங்கர ஆரான்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் வந்து ஒரு எனர்ஜி ஓட ட்ராவல் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப கம்மி பேர்கிட்ட இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருக்கும். ஆனால் அவரை மீட் பண்ணும்போது எவ்ரி டைம் ஐ மீட் ஹிம், நம்ம இன்னும் பெட்டராக ஆகணும். அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் சில விஷயம் எல்லாம். நான் வெயிட் போடுறது, ஒரு மாதிரி ஜிம் போகிறது, இல்லைனா பேசுறது, அவர் அப்ரிஷியேட் பண்ணும் போதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் நெக்ஸ்ட் லெவல். இவர் வந்து ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா அப்ரிஷியேட் பண்ணுறது, மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு லெவலாக இருந்தாலும் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு தனியாக தெரியும். தட்ஸ் வாட் ஐ ரியலைஸ்ட் இந்த 3 இயர்ஸில். அதுக்கு முன்னாடி நான் சின்ன பையன், அவரோட ரொம்ப ரேராக தான் சித்தூர் வந்தால் தான் நானும் அவரும் அப்பா லைக் எங்காவது பேசுறது. ஆனால் இந்த 3 இயர்ஸில் அவர் வந்து எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. அதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என் லைஃப்பில் யாருமே சொல்லாத புக்ஸ் பற்றி. ஏன்னா இப்போல்லாம் லைக் ஃபோன் வந்தனால நோபடி டாக்ஸ் அபவுட் ரீடிங். ஆனால் அவர் எனக்கு சொன்ன லியோ டால்ஸ்டாய் பற்றி சொன்னாங்க. லைக் சொன்னது எப்போனா கரெக்டாக இட்ஸ் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்த செகண்ட் டே அந்த ஐவி எல்லாம் கொடுக்கும்போது, நீ வந்து புக் படிக்கடா, புக்ஸ் மட்டும்தான்டா உன்னை சேவ் பண்ணும் இந்த உலகத்தில், பணம் இதெல்லாமே இருக்கும் போயிடும், உங்ககிட்ட இருக்கிறது உன் நாலேஜ் மட்டும்தான். அது எப்படின்னா ஆளுங்க கிட்ட பேசுறது ஒரு 10%. ஆனால் ஒரு புக்கு படித்தா இட்ஸ் லைக் மீட்டிங் 100 நியூ பீப்புள்.
ஒரு புக் அவர் சொல்கிற புக் எல்லாம் இப்போ யாருமே அதை பற்றி பேசுறதே இல்லை. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தே ஃபிலிம் மேக்கிங் நினைக்கிறாங்க. ஒரு வெப் சீரிஸ் பார்த்த உடனே ஒரு 10 ஐடியாவோட வராங்க. ஆனால் அவர் மாதிரி அவர் எவ்வளோ புக் படித்தாரோ கூட தெரியாது. அவர் சொன்ன உடனே நான் ஒரு புக் படித்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவர் அவர் பாஸ் ஆயிட்டாரு. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப சேடாக இருந்தது. ஏன்னா அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஒரு ரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மேனோட டிஸ்கஸ் பண்ணுற ஃபீலிங்கே வரும். நானும் அப்போ எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ அவரு கொடுக்குற அவுட்புட் எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அவரு கொடுக்குறது தான் ஒரு மாதிரி இன்டெலெக்சுவலாக இருக்கும். அவர் சொல்கிற புக்காக இருக்கட்டும். அவர் கடைசியாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பொண்ணுங்க கிட்ட ரொம்ப சேஃபாகிடுறான்னு. அது அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. அது மீதி யார் சொன்னாலும் இவங்க இப்படி தானே, ஆனால் அவர் சொல்லும் போது தான் ஐ ரியலைஸ்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் ரோல் அ உமன் பிளேஸ் இன் அ மேன்ஸ் லைஃப். ஸோ அது ரொம்ப ஹிட் ஆச்சு எனக்கு. அது அவர் கொடுத்த புக்ஸ் அது மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறமா அப்படியே அப்பா ஒரு காமெடி பண்ணாரு. அவர் காலேஜ் அவர் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு போயிட்டார் காலேஜில். பெரியப்பா தான் அவர் விஸ்காம்ல சேர்த்து விட்டு இதாண்டா நீ பண்ணோன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ பெரியப்பாக்கு. ஏன்னா எங்களோட வாழ்க்கையே ஒரு மாதிரி ரொம்ப பெரிய டேர்ன் எடுத்தது. அதுதான் நான் அப்பாவே ஒரு பயங்கர ஒரு டெக்னீஷியனாக பார்ப்பேன். அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் எவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இருப்பாரோ ஐ கேன் ஒன்லி இமேஜின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ இங்கே வந்ததுக்கு உங்கள் பிஸி டைம்லேருந்து. தேங்க்யூ. ரொம்ப வெளியில் நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். என்ன மாதிரியா படமாக இருக்குன்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது மாதிரியே தான் ஒரு படம் இருக்கும். அப்போது நான் இந்த படத்தில் ஒரு பெரிய நடிகர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகரை சந்திக்க போகிறேன் விஜயா பார்க்கில். அவர் அப்போ சங்கர் படத்தில் கமிட் ஆகிருக்காரு, ஷாருக் கான் படம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது அவர்கிட்ட போய் நான் உட்கார்றேன். என்னை பார்த்ததுமே டைரக்டர் நான் ஃபோனில் பேசிட்டு போகிறேன். நான் போனதுமே இவன் தானே பேசினவன் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பார்த்தார். அப்போவே கொஞ்சம் எனக்கு கருக்குன்னு இருந்துச்சு. நாங்கள் ஒரு படம் பண்ணுறோங்க, அதில் நீங்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்கணும் ஒரு சாங்குக்கு அப்படின்னு நான் கேட்டேன். யாருங்க ப்ரொடியூசர் அப்படின்னார். நாங்களே தாங்க ப்ரொடியூசர் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கொஞ்சம் முகம் சுருங்குச்சு. போச்சுரா வரமாட்டார் அப்படின்னு முடிவு பண்ணேன். யாருங்களாம் நடிக்கிறாங்க, ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் நடிக்கிறாங்க? இல்லைங்க உங்களை தவிர எல்லாருமே நியூ ஃபேஸ் தான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னார். போச்சு, சுத்தமாக போச்சு, இவர் வரமாட்டார், கண்டிப்பாக வரமாட்டார். ஆனால் அந்த படத்துக்கு அவர் இருந்தால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் யாருக்கிட்டங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். நான் வேலுப்பிரபாகர் சார்கிட்ட இருந்தேங்க. அப்படியா சரிங்க வரேங்க அப்படின்னு சொன்னார். அவர் தான் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள். அதே விஷயத்தை தான் நாங்கள் பண்ணணும். எப்படி இப்போ அந்தோனிதாசன் அவர்கள் பாடினாரோ அதே வரிகளை அதே சிந்தனையை வேறு வடிவங்களில் தீயா எழுந்து தீண்டாமை ஒழிப்போம் தீய மதங்களின் வேறறுப்போம் அப்படின்ட்டு அதே வேலுப்பிரபாகர் சாகரோட சிந்தனை அதே பெரியாரிய சிந்தனை தான் எனக்காக அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டரில் நடித்து கொடுத்தாருன்னா நான் வேலுப்பிரபாகர் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சொல் சொன்னது தான். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவர் வேலுப்பிரபாகர் சாரை எந்த அளவுக்கு மதிக்கிறார், எந்த அளவுக்கு உயர்வாக வச்சுருந்தார் அப்படின்னு. அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தன் சோரம் போக மாட்டான், அவன் தப்பான படம் எடுக்க மாட்டான்னு நம்ப வைக்குதுன்னா அது வேலுப்பிரபாகர் சார் எனக்கு கொடுத்த பெரிய கிரீடம். அவருடைய நினைவுகளை புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்கள் பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம் சார். வருங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் பெரியாரின் பெருந்தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும், எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டராக முடியும் அப்படின்ட்டு. கையில் கயிறு கட்டி இருக்கிறவங்க கூட இருப்பாங்க, அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான். ஏன்னா கடவுள் நம்பாம தான் கயிறு கட்டியிருக்காங்க. எனக்கு நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னார், வேலுப்பிரபாகரனுடைய உதவியாளர்னு சொன்னோன்னே அவருக்கு நான் படம் நடித்து கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் பெரிய அளவில் வேலுப்பிரபாகரன் சாருக்கு நன்றி கடன் போட்டிருக்கேன். பொதுவாக பெரியாரிஸ்டுகள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. அவங்கெல்லாம் எப்போவுமே ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க.
எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது. அதையும் தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுவேன் மேடையில், பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே. ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு யூடியூப் அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி, இது சம்பந்தமான யூடியூப் வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலையிறாங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரிகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இன்னும் மனுஷன் கொண்டுகிட்டு இருக்கிறான், பாலஸ்தீனத்து மேலே குண்டு போட்டிருக்கிறேன். இன்னும் பண்பாடு கலாச்சார நாகரிகம் எல்லாம் வளர்ந்துருச்சா? என்ன வந்து இந்த உடை அணிஞ்சிக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரிகமா? என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாமல் இருக்கிறானோ அன்னைக்கு தான் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மலர்ந்ததாக அர்த்தம். அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்லை. எனக்கு வந்து இங்கே இன்னொரு ஒரு விஷயம், நான் ஒரு 10 வயசுலேருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகன். அவருடைய படங்கள்ல எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறையா இருக்கும். அவரு கடவுளை பற்றி பாடியிருக்காரு. ஆனால் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்களில் நிறையா இருக்கும். அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். பிரபாகரன் அது தெரியாது, அப்புறம் வந்து பக்காவாக அவர் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட. அப்படி இருக்கையில் வந்து அதுலேருந்து விலையை வந்த நானுக்கு மிச்சம் மீதி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான். அது ஒன்று தான் பெண்டிங்காக இருந்தது. அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் வேலு பிரபாகர் சார் தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம், எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது. பொருளாதார சார்ந்து இல்லை, அதெல்லாம் நல்லபடியாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறன் அவர்கள் ப்ளூ சட்டை மாறன்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்க நடந்துக்குவேன். இதுக்கே ஒரு வாய் தரீங்களா, புரட்சி தமிழன்னு பேரை மட்டும் வச்சிருக்காரு. தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையில தகுதியானவன் இல்லை. இன முரசுங்கிறது கொஞ்சம் நியாயம். அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது, அப்பப்போ ஆஃப் பண்ணிக்குவேன். எங்கே ஆஃப் பண்ணணும் எங்கே கொட்டணும்னு தெரியும். இருந்தாலும் பெரியாரிய மேடைகளில் தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கோம். அப்போ பிக் பாக்கெட்னு ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறையா விஜயகாந்தை வச்சு, சரத்குமார் வச்சு, அண்ணன் வச்சு, பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு. அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தார். அதில் வந்து ஜிஎம் குமார் தான் டைரக்டர். அநேகமாக கதிர் சாரெல்லாம் அதில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பீங்க இல்லையா? அதில் வந்து ஒரு லிவிங்ஸ்டன், விஸ்வம் எல்லாம் நீங்கள்லாம் அப்போ ஒரு மாடர்ன் டீம். அந்த புதுசாக பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும். ஆமாம், ஜீன்ஸு லூஸாக ஒரு ஜிப்பா, ஒரு ஜோல்னா போய் அது இருந்தால் ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி இது பிக் பாக்கெட் 1988. 1987 அமெரிக்காவில் என் தங்கச்சி இருக்கிறாங்க, அங்கே போயிருந்தேன். அங்கே போயிட்டு சிகாகோவில் இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம், இதாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க. அதோட பார்த்துட்டு போகலாம், அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க. அதில் இப்போ பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது, அவர் கண்டுபிடிக்கல, லூயி பிரதர்ஸுங்கிறாங்க, என்னமோ ஒன்று. சரி, தாமஸ் ஆல்வா எடிசனுங்கிறது சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரம்பித்து வச்சவர் அப்படிங்கிற முறையில் அவருடைய கிராமத்துக்கு போனால் ரொம்ப சின்ன கிராமம், அதில் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது. அவருடைய சிலை ஒன்று வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோடு பார்த்துட்டு, அப்பா நம்ம சோறு திங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் நயாகரா போயிட்டு வந்தேன். இது 87. 88 தான் இந்த பிக் பாக்கெட்டு வந்து கேமராக்கு வழக்கம் போட தேங்காய் சுற்றுனாங்க. சுற்றணுன்னு பிரபாஸ் சார் வந்து, யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றுங்கப்பா, புகை லென்ஸில் அடிச்சுட்டா படம் சரியாக வராதுப்பா அப்படின்னாரு. சரி, எங்கடா ஒரு டைப்பாக பேசுவாருன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில், என்ன பிரபாகர் சார் அப்படின்னா, சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊரில் தென்னை மரமே கிடையாது சார். அவன் கண்டுபிடிச்சி அனுப்புனா இங்கே வந்து தேங்காயை சுற்றுறாங்க சார். ஏதாச்சும் ஒரு ப்ளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றினா நியாயமாக இருக்கு சார். எனக்கு போன வருஷம் தான் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம், உண்மையிலேயே அங்கே தென்னை மரம் இல்லை. கரெக்டாக இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் பிரபாகர் சார்கிட்ட
உட்காந்து ஷூட்டிங்கு கேப்பில் வந்து இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கல எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பாக கடவுள்னு ஒரு சின்ன புஸ்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா, தலைப்பு கடவுள், அதனால தான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் சத்யராஜ் சார், படித்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு. படித்து ஒரு 2-3 நாள் கொஞ்சம் குழப்பத்திலேயே இருந்தேன். என்ன நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆச்சே கடவுள். இப்போ பல வருஷமாக எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர். பரீட்சையில் பாஸ் பண்ணால் மொட்டை அடிச்சிருக்கேன். அதில் வந்து சும்மா பாஸ் ஆனால் மருதமலை மட்டும், என்ன எங்கள் ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம். 60 மார்க்கு மேலே வாங்கினா மருதமலை அண்டு பழனி, நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி, இப்படியெல்லாம் டீல் பேசியிருக்கிறோம். அப்போ நான் நடித்த படம் ஒன்றா உனக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் நல்லா பேசி நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்கிறதா இல்லைன்னு சொன்னால் நைட்டு தூங்கும்போது வந்து கண்ணை குத்திட்டு எங்கேப்பா போகிறது அப்படிங்கிற ஒரு பயம். படிச்சுட்டு ஒரு 2 நாள் யோசித்து பார்த்தோன்னே சுத்தமாக கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுங்க. இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசையில் வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பற்றி சொல்கிறதா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக என் மேலே அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது, எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ இதுலேருந்து வெளியே வந்தோடனே வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவாக இருக்குது. அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க. எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. நல்ல நாள் கெட்ட நாள், ராகால, யமகண்ட, அஷ்டமி, நவமி, நோன்பு, குட் ஃப்ரைடே, பேட் ஃப்ரைடே, 13ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், இது எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் தான் சொல்லுவேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலே தான் நம்பிக்கை இருக்க ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான். அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக இருப்பதால் தான். இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு, ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க, பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி பெருந்தொண்டர்கள் பாடுபட்டோம். என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில, ஜாலியா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாம ஜாலியா இருக்கு. ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காவது ஒரு பகுத்தறிவாளரா இருங்க, வேற எதுக்காக வேண்டாம். சமூகத்தை திருத்துறதுக்கு, சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த வேலை. நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும். ஒண்ணும் இல்லை, நம்ம நடிக்கிற ஒரு படம், அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்லை, ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ 3 மாசம் கழிச்சு போட்டு போடு, இத்தனை நாள் ஓடுந்தே பெருசுன்னு உனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டேன்னா எப்படா ஓடும் அந்த படம், நீ மறுபடியும் ஒரு தடவை பாடு அந்த படத்தை. ஆகையினால் வந்து நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம், எப்படியாவது பரீட்சையில் பாஸ் பண்ணும், படித்தா பாஸ் பண்ணுவேன், எப்படியாவது வியாபாரத்தில் லாபம் வரணும், நல்லபடியாக கவனிச்சின்னா லாபம் வரும், எப்படியாச்சும் என் படம் ஓடணும், நல்லா எடுத்தா ஓடியா, நீ தான் எடுக்கலையே. அப்புறம் அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, வேலு பிரபாகர் சாருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு அவருடைய நம்பர் இருந்தது. ஃபோன் பண்ணோன்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லலான்னு ஒரு தைரியம் சொல்கிறதுக்காக பேசுவோம் இல்லையா. பிரபாகர் சார் நம்ம உதாரணமாக என்ன சொல்வோம், இப்படித்தான் எங்கள் பெரியப்பாக்கு 3 தடவை பைபாஸ் நடந்திருக்குது, அவங்களுக்கு 2 தடவை நடந்திருக்குது, எல்லாம் ஜாலியாக இப்போ வாக்கிங் போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி அவரை வந்து மனசை தேத்துறதுக்காக ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இப்போ பிரபா சார் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும்னா, சார் எனக்கு என்ன சார், நான் வந்த வேலை, நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோ பரப்பியாச்சு சார், என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார், இனி என்ன சார் இருந்த என்ன போனான சார், சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னாரு. ஆடிட்டேன் நான், என்னடா இந்த மனுஷன் வந்து சர்ஜரிக்கு போறாரா இல்லை வேற எங்கேயோ தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா, இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறது தான்.
அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமீர் கான் வந்து பிகேன்னு பண்ணுறது வந்து அந்த டீம்லேருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது. வேலு பிரபாகர் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர், நம்ம தோழர் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கெடுபிடி ஆயிடுச்சு. நம்ம நினைச்சதை வந்து சினிமாவில் சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சென்சார் ஆகி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அன்னபூரணி படத்தை தூக்குறாங்க. அப்போ நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமா தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுகள்லாம் டீமுகள்லாம் சூப்பராக ரெடியாகி யூடியூப் சேனலில் வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அது விவாத மேடையிலெல்லாம் போய் உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம தோழர் மரிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒன்று பேசுறதுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்டுகள் ரொம்ப யூத்தா நிறைய பேர் களத்தில் இறங்கிட்டாங்க. அதனால வந்து இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாவை வந்து நம்ம பலமாக கைப்பற்றி, ஏன்னா அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? அது கிடையாது. அந்த சோசியல் மீடியா மூலமாக வந்து ஐயாவுடைய கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும். என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை. தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும். எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தால் தான் முடியும். அதனால் சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த பாதையை எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி, அவர் என்னை விட 2 வயசு சின்னவர், வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். அது வந்து ஒவ்வொரு பெரியாரிஸ்டுகளும் உணர்ந்திருப்பாங்க. அந்த அவருக்கு ஆதரவாக இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். சத்யராஜ் சார் நகைச்சுவையாக சொன்னார், நான் ரொம்ப சுயநலமாக இருக்கிறேன், நான் எந்த இதுலேயும் நான் கலந்துக்கிறதில்ல அப்படின்லாம் சொன்னார். உண்மையிலேயே அது 1% கூட உண்மை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா என்னைக்கோ பிட் பாக்கெட் காலத்தில் வேலு பிரபாகர் சார் செய்த அந்த ஒரு புரட்சியாக அந்த மாற்றத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் நன்றி கடனாக அவருடைய இறுதி நிகழ்வுலையும் வந்து அவர் கலந்துக்கிட்டு இன்னைக்கும் அந்த நினைவேந்தலில் வந்து இன்னைக்கு சத்யராஜ் சார் வந்து இந்த இடத்துல உட்காரலாம், அந்த நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய சிறப்பாகவும் இவ்வளோ அருமையாக நடந்திருக்காது. அவ்வளோ ஒவ்வொரு இடத்துல இந்த கிடைக்கிற வாய்ப்புலெல்லாம் பெரியார் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறவர் வந்து அவர் நகைச்சுவையாகவும் தன்னடக்கத்தோடையும் சொல்கிறாருன்னா, 1000 பெரியார் மேடைகளில் பேசாததை ஒரு பிரபலமான நடிகர் பேசும்போது அந்த தாக்கம் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அவர் நகைச்சுவையாக சொல்கிறார், ஆனால் பெரியாரியலுக்கு கிடைத்த பொக்கிஷம் அப்படின்னு தான். ஏன்னா அவரோட அந்த பொக்கிஷம் அவருடைய விரல்லையே இருக்குது. பெரியார் ஐயாவுடைய மோதிரம் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்காரு. அதை அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப தன்னடக்கத்தோடு தான். ரொம்ப மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். ஐயா சொன்ன மாதிரி இங்கே வந்திருந்த பேச எத்தனையோ நினைவுகள், அவரை பற்றின நினைவுகள் எத்தனையோ நினைவுகள் இருக்கும். வேலு பிரபாகர் சாரோட பயணிச்சவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன மாதிரி அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக, கேமராமேனாக, டெக்னீஷியனாக இருந்தவங்க தான். எல்லாருக்கும் பேசணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா முக்கியமான தலைவர்கள், முக்கியமான சத்யராஜ் சார்லாம் இன்னைக்கு வந்து வரணுன்னே அவசியம் இல்லை, இன்னைக்கு ஓய்வு எடுத்துருக்கலாம். ஆனாலும் வந்து நமக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருக்காருன்னா நம்ம அவருடைய நினைவுகளை ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப கிரிப்பாகவும் முடிக்கணும். அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். அதை வந்து நம்ம எத்தனையோ நினைவுகளுக்கான மேடைகள் இருக்கும், எத்தனையோ களம் நமக்கு இருக்குது. அங்கெல்லாம் வேலு பிரபாகர் சார் நம்ம எப்படி பெரியார காலம் முழுக்க பேசிக்கிட்டே இருப்போமோ அதுபோல் நம்ம வேலு பிரபாகர் சாரை நம்ம பேசுகிறதுக்கு இன்னும் எத்தனையோ தளங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அங்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பேச வாய்ப்பு இல்லாதவங்க தயவு செஞ்சு எதுவும் தவற நினச்சிக்க வேண்டாம். இறுதியாக எப்படி எல்லாரும் முக்கியமானவர்கள் அதே போல் ஜெகதீஷ் அவர்கள் ரொம்ப அவர் கூட முக்கியமாக பயணித்தவர். வந்திருந்தவர்களுக்கு, விருந்தினர்களுக்கும், வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நன்றி உரையாற்ற ஜெகதீஷ் அவர்களை அழைக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை, எப்படி தெரியல. ஐயா கிட்ட நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது ஐயாவை சந்தித்தேன் ஆக்சுவலாக. அப்போ ஐயா வந்து என்னை வந்து அவர் கூட ஒரு உதவியாளராக வச்சார். அதுக்கப்புறம் அவர் எனக்கு கேமரா சொல்லி கொடுத்தாரு, செட்டு போட சொல்லி கொடுத்தாரு, ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிக்க கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறையா விஷயம் அவர் கூட பயணித்தேன். ஒரு 5 years வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணேன். கண்டினியூஸாக சித்தூரில் இருந்தார். அப்போ அவரோட போய் மீட் பண்ணி நிறையா ட்ராவல் பண்ணேன்.
அதுக்கப்புறம் 2018 அப்புறம் நான் டிஜிட்டல் ப்ரொமோஷன் சைடில் வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு 200 ஃபிலிம்ஸ் தாண்டி ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் ஐயாவோட ட்ராவல் என்றைக்குமே காலையில் வாக்கிங் போகிறதுலேருந்து ஆக்சுவலாக ஆண்டனி நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஐயா எனக்கு தான் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ வந்து நான் ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுருந்தேன்னு தெரில. காலையில் இப்போது லாஸ்ட் 2 மந்த்ஸாக சரியாக 1 இயராக தூங்காமல் இருந்தது சரியா. அப்போ வந்து சரி தூங்கணுன்றதுக்காக சரி 8 மணிக்கு ஐயா வாக்கிங் கூப்பிட்டு வரேன்ட்டு அந்த டைமில் ஃப்ளைட் மோடு போட்டு இல்லாட்டி எனக்கு நான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். அது கில்ட்டியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணில் தனித்தனியாக வந்துச்சு, என்னையா நம்ம 1 மாதம் கண்டினியூஸாக வாக்கிங் போகிறோம், பாவக்காய் ஜூஸ் கொடுறா சாப்பிட்றா அப்படின்னு ரொம்ப அது நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு ஐயா மறந்தது வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த டைமில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப தூங்கும்போது எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு தனியாக தான் தூங்குவேன். அவர் நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ண 1:30 மணி வரைக்கும் பேசுவார். கடைசியாக பாண்டிச்சேரி நானும் அவரும் ட்ராவல் பார்ட்னர். எங்கே இருந்தாலும் டக்குன்னு ஐயா இந்த மேப்பில் எங்கே இருக்குன்னு தொடுங்க போகல அப்படின்ட்டு பாண்டிச்சேரி போயிடுவோம், அப்படியே மதுரை போயிடுவோம், அப்படியே ஏற்காடு அப்படின்னு நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஐயா இல்லாத வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயா நீ தயாரிப்பாளர் அமௌண்ட் ஆகணும்னு சொல்லுவார். ஐயா என்கிட்ட காசியில் எப்படியா தயாரிப்பாளர் நீ ஆவாடா அப்படிம்பார். அந்த தன்னம்பிக்கை வந்து அடிக்கடி ஊக்குவிச்சிட்டே இருப்பார். ஒரு மாதிரி எங்கள் அப்பா February மந்த் இறந்தார். இன்னொரு அப்பாவாக நினைக்கிறது ஐயா தான். அவரும் இந்த லாஸ்ட்டாக இறந்துட்டார். ஆனால் அதை எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியல, ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். ஐயா வந்து ஹீஸ் அ லெஜண்ட் ஆக்சுவலி. அர்ஜுன் சொன்ன மாதிரி புக்கு படுறா அப்படிங்கிறது வந்து எல்லோரும் புக்கு படிக்கணும். அந்த மாதிரி ஹீஸ் அ லெஜண்ட். அவரோட கருத்துக்கள் நிறையா வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்குறோம். உன்னை வரப்போகிற காலகட்டத்தில் வந்து யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம பதிவிட்டு அதை வந்து மக்களோட சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஐயாவை வந்து மனமார்ந்து எல்லோரும் ஃப்ரம் ஹார்ட்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஐயாவை வந்து பேசுனதாகட்டும், அதை பகிர்ந்துட்டதாகட்டும், எல்லோரும் நீங்கள் வந்து அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஸ். ராஜாண்ணா வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ராஜாண்ணா வந்து இஸ் அ ஹாட்டஸ்ட் ப்ரொடியூசர் இன் டெலிவிஷன். ஆனால் அந்த ப்ரொடியூசர்லாம் தாண்டி அந்த ஒரு வாரம் ஐசியூவில் நானும் அண்ணா தான் 1 மணி வரைக்கும் இருப்போம். இது முக்கியமாக ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து எல்லோரும் மறந்துட்டோம். டாக்டர் அனீஷ். இந்த டாக்டர் அனீஷ் தான் வந்து ஐயா கூட கண்டினியூஸாக இருந்திருக்கார் அந்த டைமில். அனீஷ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக ஐயா கூட நீங்கள் ரீசெண்டாக பழகுனீங்க. ஆனால் ஐயாக்கிட்ட நீங்கள் நிறைய விஷயம் கூட இருந்து நீங்கள் ஒரு குழந்தை வந்து பார்த்துக்கிற மாதிரி ஐயாவை பார்த்துக்கிட்டீங்க. அனீஷ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் ஆக்சுவலி நீங்கள் ஐயா கூட இருந்தது. அதே மாதிரி செல்வா, மூர்த்தி, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் மிஸ் பண்ணிட போகிறோன்னு தான் நான் சொல்கிறேன். கூடவே ஐயா கூட ட்ராவல் பண்ண நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆக்சுவலாக இங்கே வந்திருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.